நல்லா தான் இருக்குது. சும்மா ரிவ்யூ போட்டு ஏமாற்ற வேணாம். நாங்களும் அப்படி தான் வந்தோம். எல்லாமே ஓகே தான். இதுக்கு மேலே எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? எல்லா படமும் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கு படத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா சீன் சொல்ல தெரில, பேச தெரில, நினைத்தல. அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரக்கூடாது. படத்தை பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் கிளியர் பண்ணிக்கணும். அதுதான் மேட்ரு. அதை படம் சொல்லுங்கள். கார்த்தியோட ரோல்லாம் அப்படி இருக்குது. கார்த்தி தான் வந்தது நல்லா தான் இருந்தது. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது. இந்த மியூசிக் ஓவர் லவுடாக இருக்குது அப்படின்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? அப்படி தான் கத்தின்னு தான் இருப்பானுங்க. ஏன் இவங்களாம் கத்துறதே இல்லையா? கத்துறாங்கனால வீட்டில் எல்லாத்துலேயும் அதே தான் பண்ணுறானுங்க. அது நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம். அவ்வளோ ஒர்ஸ்ட்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ் ரோல் என்ன? படம் பார்த்துட்டு பேசணும். சும்மா அவன் எக்ஸ்பெக்டேஷனை காட்டக்கூடாது. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ நல்லாவே இல்லை. ஏன் என்னாச்சு? எனக்கு பிடிக்கல சுத்தமாக. கதை புரியலை, எதுவுமே புரியல. சும்மா அதை சொல்லிட்டு. சூரியோட ஆக்டிங் சூரியோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆனால் படம் எதுவும் சுத்தமாக புரியல. ரொம்ப முக்கியம். டிஎஸ்பி மியூசிக் எல்லாம் தரமாக இருக்குது. மணிரத்னம் விட சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுங்க. விஷயம்லாம் பிடிச்சிருக்கு படத்தில். எல்லாமே மியூசிக் தான். விடாம பிஜிஎம் காதுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இயர்ஃபோன் மாட்டிட்டு வந்துருங்க. பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? மாசா இருந்து பார்ட் 2 லீட் விட்டுருக்கானுங்க. பரவாயில்ல. கார்த்திக் வாங்குறாரு ஹீரோ. அப்பையும் வருவோம். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரிவ்யூவில் சொல்கிற அளவு தான் ஒன்றுமே இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு. சவுண்டும் இப்போ மாற்றினாலும் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் பார்ட் வெயிட்டிங். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாகவே இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப அவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமாக இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப கேவலமாக இருக்குது மைண்ட் செட்டில் வந்து பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நாய்ஸ், தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக நாய்ஸ்னால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பையன் தான் எதுக்கு இருக்கான், சும்மா ஏதோ சென்டிமெண்ட்டு, அது ரொம்ப போர் அடிச்சிச்சு. அந்த சென்டிமெண்ட் இல்லைனா கூட படம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. அந்த பையன் வந்தது நாய்ஸ் தான் ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பஞ்சு வச்சுட்டு தான் படத்தையே பார்த்துட்டு வந்தோம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே தான், கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் அந்த பையன் வர்றது சுத்தமாக பிடிக்கல. மியூசிக்லாம் ஓகேவா? சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, காது ரொம்ப வலிக்குது. ஆனால் அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு மூவி. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். என்னென்ன விஷயம் பிடிச்சிருந்தது? சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரெசென்ட்டில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் தென் பாஸ்ட்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா பார்ட் 2 போட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. எந்த விஷயம் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் அப்படின்னா? கார்த்தி என்ட்ரி நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட இந்த பாஸ்ட் என்ட்ரி நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி பையனை வச்சு ஸ்டோரி போகிறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. க்ரௌட்லாம் இல்லை, சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் காதில் ஆக்சுவலாக ஸ்பான்ஸ் வச்சுட்டு போயிருந்தோம். ஆல்ரெடி ரிவ்யூலாம் பார்த்துருந்தோம். அதனால் ஸ்பான்ஸ் வச்சுட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். அதனால எதுவும் தெரியல. ஆமாம், ப்ரீவியஸாக போட்டு போயிருந்தோம். அதனால் தெரியல எங்களுக்கு. ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. பார்க்குற மாதிரி இருக்கு. ப்ராஜெக்ட் என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? படத்தில் சிஜிஐலாம் நல்லா இருந்தது. சிஜிஐ ஒர்க்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி கிளைமேக்ஸில் கார்த்தி வரப்போல பரவாயில்ல. எப்படி சொல்கிறதுனா ஜாலியாக தான் போச்சு. நானே என் ஃப்ரெண்டு வந்தேன், 2 பேர் ஜாலியாக தான் போச்சு. படம் வந்து ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒன் டைம் சினிமாவில் பார்க்கலாம். ஃபேமிலியோட படம் நல்லா இருக்குது. சொல்கிற அளவுக்கு இருக்கா? நெகட்டிவ் அந்த அளவுக்கு தெரியலப்பா. நான் ரொம்ப பேர் சொல்கிறாங்க நெகட்டிவ். பட் எனக்கு நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. நிறைய ஃப்ரெண்டு கூட வந்தால் ஜாலியாக போச்சு படம். இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். கொஞ்சம் சவுண்டாக இருந்தது ப்ரோ, அவ்வளோதான். ஓகே பரவாயில்ல. இருங்கப்பா, ரிவ்யூ கொடுத்துட்டு வரேன். நல்லா இருந்தது ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூர்யாவை பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை. ஸோ பாகுபலி அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ஓகே ப்ரோ. கார்த்தியோட நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு? இல்லை எனக்கு பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. எந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு? கார்த்தி சீன் பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். மியூசிக்லாம் ஓகேவா? படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. 2வது வாட்டி எதுவும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சரியாக புரியலை. 2வது வாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் கார்த்தி செகண்ட் பார்ட் லீடிங் இருக்காரு. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்ப்பேன். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. அது சும்மா என் தலைவன் சூர்யாவுக்காக ட்ரோல் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. கண்டிப்பாக படம் எல்லாரும் பார்க்கணும். கண்டிப்பாக 2000 கோடி படம் அடிக்கும். சூப்பர் கங்குவா போய் சொல்கிறாங்க ப்ரோ. மீம்ஸில் போட்டு ட்ரெண்ட் ஆகி கொடுங்க. என்ன படம் வந்து ஸ்மாராக தான் இருக்குது. இந்த படத்தை நான் மதுரையிலே பார்த்துருப்பேன். இவங்க கங்குவான்னு டிக்கெட்டை போட்டு, ட்ரெயினுக்கு டிக்கெட்டை போட்டு என்னை மதுரையிலேருந்து வர வச்சு இங்கே பார்க்க விட்டாங்க. படம் நல்லா தான் இருக்குது, பாருங்க பார்க்கலாம். நல்லா விஷயம் பிடிச்சிருக்கு தலைவா? கார்த்தி தான் ப்ரோ. கார்த்தி ஆக்டிங் வந்து 5 மினிட்ஸ் வந்தாலும் ஸ்டீல் பண்ணிட்டார் ஷோ. மற்றபடி செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் 1/2 hour வராது நல்லதுன்னு தோணுச்சு. சரி, படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல யாரும் பார்க்க வேணாம் ப்ளீஸ், தவிர்த்துருங்க. ஐயா, இவன் தான் எனக்கு வந்து மதுரையிலேருந்து டிக்கெட்டு போட்டது.
இவர் தான் வந்து இங்கே ரோஹிணிலாம் பார்த்தா கங்குவா இதே மாதிரி தான் இந்தியன் 2க்கு போட்டான். ஏமாந்து போனேன் இங்கே வந்து. இதே மாதிரி இனிமேல் வரமாட்டேன், மெட்ராஸ் பக்கமே வரமாட்டேன். நீ சொல்ல ஒரே சொல்ல இல்லை தவிர்த்துருங்க, வேற என்ன சொல்றது. நான் நல்லா இல்லை ப்ரோ. ஏன் தவிர்க்கணும்ன்றீங்க? ஏன் ஒண்ணுமே இல்லை படத்துல, வேஸ்ட்டு எதுவுமே இல்லை. கத்திக்கிட்டே இருக்காங்க. 2 பாயிண்ட் குறைச்சிருக்கேன்றாங்க. நல்ல வேலை நேற்று வரல, நேற்று வந்திருந்தா சோழியை முடிச்சு விட்டுருப்பாங்க. சரி தேங்க்ஸ் ப்ரோ. கிளைமேக்ஸ் கார்த்தி வந்தாங்க. செகண்ட் பார்ட் நல்லா வரும்னு நம்புறோம், பார்ப்போம். செகண்ட் பார்ட் இந்தியன் 3 மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்ல விட்டுருவாங்களே. சரி மியூசிக்கா? மியூசிக் எது, படம் எது, எதுவுமே தெரியல ப்ரோ. அவ்வளோதான், தவிர்த்துருங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. வர வேணாம் ஆடியன்ஸ் ப்ளீஸ். விஷுவல்ஸ் உண்மையாக விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. படத்தில் கதையை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கதை தான். பட் என்னன்னா ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இல்லை. ரொம்ப தமிழ் சினிமா ரொம்ப ஆல்ரெடி யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணியிருக்கோம். புதிய வித்தியாசமாக ஃபைட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. பட் மற்றபடி விஷுவல்ஸ் இல்லை சூர்யா ஆக்டிங் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான். கிளைமேக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அது அப்படியே அந்த பழைய நெஞ்ச மரப்பதிலே கான்செப்ட் தான், அதில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ மற்றபடி அதுவே நெஞ்ச மரப்பதிலையுடைய ஒரிஜினல் விஷயம் தான் ப்ரோ ஓகேங்களா. அதுவே திருட்டு கதை தான். நெஞ்ச மரப்பதிலே தான் ஃபஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் சூப்பராக எடுத்துருக்கலாம். அடிக்கடி ரொம்ப வந்து டேலாக்ஸ் வந்து கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மியூசிக் நாட் பேட் ப்ரோ. சாங்ஸ் அந்தளவுக்கு ஒரே சாங் தான், அது ஒரு பரவாயில்ல. அந்த ஓப்பனிங் சீன்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ப்ரோ. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. படம் ஓகே தான். கங்குவா வர சூர்யா வந்து நல்லா இருந்தாங்க. ஃபிசிக்கல் எல்லாமே நல்லா இருந்தது. மேக்கப் எல்லாம் அந்த ஆர்ட் இதெல்லாம் ஓகே, எல்லாம் ஓவராலாக ஓகே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட பெட்டராகவே இருக்குது. என்ன சொல்கிறது, நல்லா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, பெட்டராக. ஒன் டைம் வாட்சபிள். நரேட் பண்ணல சரியா ஸ்டோரி. இன்னும் நல்லா நரேட் பண்ணி பக்காவாக எடுத்துருக்கலாம். அவசரமாக எடுத்த மாதிரி ரெண்டுத்துக்கும் சீக்வன்ஸு ஃபர்ஸ்ட்டுக்கு 1000 BCக்கும் 2024க்கும் இது பண்ணுறாங்க பாருங்க. அவள் தான் சும்மா இருங்க. எப்படி இருக்கு படம்? படம் வேஸ்ட்ண்ணா, ஒன்றுமே இல்லைண்ணா. பையன் வேஸ்ட்டாக பார்க்காதீங்கண்ணா. இல்லை படம் ஒன்றுமே இல்லை, சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறாங்கண்ணா. வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூர்யா மட்டும்தான். அவர் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அவர் மட்டும்தான் நடிக்கிறார், வேறு யாரும் நடிக்கல. கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியலண்ணா. படம் வந்து இன்னும் பெட்டராக வந்திருக்கலாம்ண்ணா. ஓகேவா, இது வந்து ஓகே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. பிரச்சனை என்னென்னா காதெல்லாம் அடைக்கிற மாதிரி எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் பெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்போ. நமக்கு திடீர்னு வந்து ப்ரெசன்ட் டேவை காட்டிட்டு டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. திரும்பவும் ப்ரெசன்ட் டேக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வராங்க. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகலை. ஒரு வேளை 2வது பார்ட்டில் ஏதாவது கனெக்ட் பண்ணுவாங்களோ என்னவோ. நமக்கு சூர்யா மட்டும்தான். அப்படி கார்த்தி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேட்டருக்குள்ளே ஃபயர் ஆச்சு. மேபி செகண்ட் பார்ட்டுக்கு அதுவே நல்ல என்ன சொல்கிறது பில்டப்பாக இருக்கலாம். சிவா முடிச்சு விட்டாரோ? சிவா அப்படி சொல்ல முடியாது. பச்சையாக ட்ரை பண்ணியிருக்காரு, அது சரி வரல. படம் நல்லா இருக்கு. பட் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றாங்களா அதுக்கு முன்னாடி, படம் வரதுக்கு முன்னாடி அந்த அளவு அச்சீவ் பண்ணிச்சான்னா அப்படி கிடையாது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. பட் ஸ்டோரி அளவு பார்த்தா எதுவும் இல்லை படத்தில். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸில் வந்து யாருமே ரிவீல் பண்ணல. சம் பேர் வந்து டீசர் ட்ரெய்லரில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸ் சீன் தான் ப்ரோ. கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. பார்ட் 1ல் வந்து பார்ட் 2க்கு ஒரு லீட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்று அவங்க ஃபைட் பண்ண நல்லா பிடிச்சிச்சு. சூர்யாங்கல் எப்படி பண்ணாரு? நல்லா பண்ணாரு. நல்லா பண்ணாரு. படம் உனக்கு பிடிச்சிருந்ததா? போர் அடிக்கலல? ஓகே. வேற என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரோக்கடைல் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆக்டர் வந்து ஸ்பீடாக போனது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சூர்யா டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னா பார்க்கலாம். எனக்கு சூர்யா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதுக்காக வந்து பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு. நானும் அதை தான் நினச்சிட்டு வந்தேன், நெகட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. எஃபோர்ட் நல்லா போட்டிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நெகட்டிவ் நான் நிறைய பார்த்தேன். நானும் எனக்கு வர இஷ்டமே இல்லை, என்ன இப்படி சொல்கிறாங்கன்ட்டுன்னு. ஆனால் பர்சனலாக பார்த்தோன்னே அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்களே, நம்ம அதுக்காக வந்து பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்தி அது வெயிட்டிங்கில் இருக்காம. அது கிளைமேக்ஸு சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த மத்த கேரக்டர் இந்த திஷா பட்டினி பாபி எனக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாது. ஆனால் ஓவரால் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம் பார்க்கலாம் வரலாம், என்ஜாய் பண்ணலாம். வேஸ்ட்டுண்ணே படம் வேஸ்ட்டுண்ணே, நல்லாவே இல்லைண்ணே. பார்க்க போய் ஏன்வா என்னண்ணே என்ன கேட்குறீங்க? சும்மாண்ணே ஒரு ரூபா இல்லை அப்படி இப்படின்றானுங்க, சும்மா கத்தியே இருக்கிறாங்களே, எதுவுமே நல்லாவே இல்லை. படமே இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவுமே வேணாம் ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ படம். புரியல? கிளைமேக்ஸா 250 ரூபா வேஸ்ட்டுண்ணே. பார்ட் 2 வேறு வருதான், நல்லாவே இல்லை. ட்ரெஸ்ஸிங் நான் சூர்யாவுக்காக தான் வந்தேன். சூர்யா வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் வந்தேன் நான் வந்து அவர் ட்ரெஸ்ஸும் போடல ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ ஏதோ சும்மாரா நல்லாவே இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ படம். வில்லன் ரோலா இல்லை ப்ரோ, பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. போனா வீட்டில் தூங்கிட்டு போனாங்க கம்முன்னு. இந்த பையன் எங்கே வந்து ஆமாம் நான் தூங்கிட்டேன். ஆனால் சீரியஸாக புரியலண்ணா எனக்கு படமே ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்னு காமிக்கிறானுங்க, அப்புறம் ஏன்ஷியன்ட்டுன்றானுங்க, என்னன்னு கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்குள்ளே தூக்கமே வந்துருச்சுண்ணா. வேறு வருதானே, பயங்கரமாக இருக்கும் போல. ஈகராக வெயிட் பண்ணிருக்கிறோம். தேட்டர் ஃபர்ஸ்ட் டேவே காலி ஆகிடும் போல படம். படம் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. கார்த்தி என்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் மாசாக இருக்குது. பிஜிஎம் எல்லாம் சொல்கிற அளவில் கார்த்திக் மட்டும்தான் கொஞ்சம் கிளைமேக்ஸில் நல்லா இருக்கு. மற்றபடி படம்லாம் நார்மல் தான். கேஸ்டிங்கே சரியில்லை. ஆச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. இல்லை லாஜிக் ஒரு மாதிரி அடி வாங்கிச்சு, ஆனால் படம் நல்லா இருக்குது. ஸோ சூர்யா ஆக்டிங்கு, கிராஃபிக்ஸு, எடிட்டிங்கு இதெல்லாம் தரம், சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தரம் ப்ரோ, படம் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இல்லை எல்லாமே பிடிச்சது. ரிவ்யூ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. படத்தில் ரொம்ப போர் அடிக்குது. இல்லை ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே. நான் சூர்யா ஃபேன் தான், ஆனால் சுத்தமாக பிடிக்கல. சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்தே எதுவுமே இல்லை ப்ரோ படத்தில் ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. பின்னாடி அங்கே ஒரு கும்பல பார்க்கவே முடியல ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கா? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? கார்த்தி வந்ததுண்ணா லாஸ்ட்டு. கடவுளே அஜித் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, மஜாவாக இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்தில்? கார்த்தி தான் பிடிச்சிருக்காரு, வேறு எதுவும் இல்லை. சூர்யா நல்லா தான் பண்ணார். 6 பேக்காக பார்க்கலாம், வேறு எதுவும் அந்தளவுக்கு ஸ்டோரி அந்தளவுக்கு பழைய கதை தானே, வேறு எதுவும் செம்மையாக இருந்ததுண்ணா படம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா படம். செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருக்குது, சின்ன லேக் தானே, அவ்வளோதாண்ணா. படம் நல்லா தானே இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே செம்ம. அந்த செட்டு போட்டது எல்லாமே பயங்கரமாக நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் பிரமாண்டமாக தான் இருந்தது, நார்மலாக சிவா படம் மாதிரி இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அது ஏன்னு தெரியல ப்ரோ, என்னை பொறுத்தவரையும் நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக அந்த லெவல் இல்லைனாலும் ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப முக்கிய கேவலம் அந்தளவு சொல்கிற அளவு இல்லை தான். பட் ஏன் அந்தளவு சொன்னாங்கன்னு அது எனக்கும் சரியாக தெரியல. பட் ஓகே தான் ப்ரோ, படம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா அப்பா மகன் சென்டிமெண்ட் வந்து அந்தளவு கனெக்ட் ஆகலை. மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். அதர்வைஸ் படம் ஓகே, படமாக பார்த்தா நார்மலாக ஓகே. நம்ம ரொம்ப லாஜிக்கோடு பார்த்தோன்னா அது செட் ஆகாது தான். பட் நார்மலாக ஓகே தான் ப்ரோ, பரவாயில்ல. மியூசிக் ரொம்ப ஓவராக இருக்குது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. தேவையான இடத்துல மட்டும் வச்சு தேவையான இடத்துல மட்டும் கத்திருக்கலாம், நிறைய இடத்துல கத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மற்றபடி அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா இந்தளவு நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லாமல் இருந்திருக்கும் படத்துக்கு மேபி. ஓகே, தேங்க்ஸ். படம் வேறு லெவல்மா, சூப்பராக இருக்குது. அதாவது ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி செமையாக இருக்குது. சூர்யாவோட ரோல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே சூப்பர், பக்கவாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்து அந்த அவனுங்க இருந்து 15 பேர், நீங்கள் எத்தனை பேர்? 27 பேர். எல்லாமே சூப்பராக இருக்குது.